தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம எல்லா விஷயங்களும் அரசியல் விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த டைம்ல கல்வி நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சார். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே கல்வி இலவசமாக கொடுக்குறாங்கன்றதை நீங்களும் நமக்கே தெரியும். அது மெடிசன் அண்ட் கல்வி. நீங்கள் கல்வி எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, ஆனால் அதை வச்சு கொள்ளையடிக்காமல் இருக்கலாம்ல சார். தூத்துக்குடியில் முத்துக்குமார் அறக்கட்டளை அந்த இதில் மேல்நிலை பள்ளி துவக்க பள்ளியில் என்னதான் சார் நடக்குது? ஆதி திராவிட நலப்பள்ளி. சாரி சார், ஆதி திராவிட எவ்வளோ கொடுமை பாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக அரசாங்கம் 16 கோடி ரூபாய் கொடுக்குது வருஷத்துக்கு. சோப்பு, செய்ப்பு, இலவச கல்வி, இப்படி வருஷம் 16 கோடியே 28 லட்ச ரூபா கொடுக்குது. இதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பாலமுருகன் அவர் அத்தனையும் பாதி 8 கோடி ரூபா கொள்ளமா. பாவம் அந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் பாவம், ஆசிரியை பாவம், அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் பாவம். எப்படி சார் இவங்கெல்லாம் முன்னேறுவாங்க? இவங்க முன்னேற்றத்துக்கு இப்போ அரசாங்கம் இவ்வளோ சார். எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்க கொள்ளையடிக்கிறாங்கம்மா, இவங்க கொள்ளையடிச்ச நான் உங்களோட இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன், கொள்ளையடிக்கிறாங்கன்னே ஒத்துக்கிறேன். கவர்மெண்ட் என்ன செய்யுது? அருமையான கேள்வி. இப்போ கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் கொடுத்துட்டேன், நீங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கணுமா? இல்ல அந்த ஊர்ல மாவட்ட ஆட்சியர், அப்போ அந்த ஊர்ல ஆட்சியர்கள் இருப்பாங்க, மாவட்ட ஆட்சியர், எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த பைசா ஒதுக்க போறது டைரக்டா இந்த அறக்கட்டளைக்கு போய் சேருதா, இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கரெக்டா கல்வி போய் சேருதா அப்படின்றத அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த அதிகாரிகளும் கவனிச்சிருந்தா இந்த கொள்ளையடிக்கிற சம்பவம் ஏன் சார் நடக்குது? எல்லாத்தையும் நம்ம ஏன் அரசு மேல தூக்கி போடுறோம் சார்? இப்போமா இதை காயல் சமூக நீதி பேரவைன்னு ஒரு வழக்கறிஞர் அகமது சாஹிப்பு இந்த ஊழலை, அதாவது 16 கோடி ரூபாய் அரசு நிதியை வாங்கி 8 கோடி ரூபாயை ஊழல் பண்ணிடுறாரு. வாத்தியாருக்கு 160 வாத்தியார் இருக்கிறதாக அரசுக்கு பட்டியல் கொடுக்குறாரு. ஆனால் 100 வாத்தியார் தான் இருக்காங்க. 60 வாத்தியார் பணத்தை மொத்தமாக எடுத்துக்கிறார். 60 வாத்தியார் பணத்தை வாத்தியார் ஆசிரியரே இல்லை. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஆசிரியருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுது 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்சம் எடுத்து கொண்டு வந்து அந்த பாலமுருகன் அந்த ட்ரஸ்டி தலைவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் என்ன கவரை பிரித்து பார்த்து கியூ நிற்கணும். எங்கள் ரேஷன் கடையில் கியூ நிற்கிறாங்கள ஆசிரியர்கள் பூரா கொண்டு வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 60,000 ரூபா அவர் உருவிக்குவார். உருவிட்டு 40,000 கவர் போட்டு போ. ஆசிரியர் பணி எவ்வளவு புனிதமான பணி. இதுக்கு அவங்க வேலை பார்க்கறது 60,000 ரூபாய் இவர் திருடிக்கிறார். 160 ஆசிரியர் போட்டு 60 பேரை 60 லட்சம் திருடிக்கிறாரு. இது அல்லாமல் வேலை பார்க்குற சம்பளத்தை துப்புரவு பணியாளர் இருக்காங்களம்மா, அவங்களுக்கு கொடுக்குற காசை பாதி திருடிக்கிறாருமா இந்த பாலமுருகன். பெரிய பாவம். இப்போ இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் கொடுக்குறாரு, ஒன்றுமே இல்லை. மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்குறாரு, எந்த நடவடிக்கை இல்லை. 10 வருஷமா நடக்குதுமா. அதை பாருங்க. தலைமைச் செயலாளருக்கு அனுப்புறாரு, நடவடிக்கை இல்லை. ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிக்கு அனுப்புறாரு, நடவடிக்கை இல்லை. ஆதி திராவிட நலத்துறை ஆணையாளருக்கு அனுப்புறாரு, நடவடிக்கை இல்லை. தூத்துக்குடி எஸ்பிக்கு அனுப்புறாரு, நடவடிக்கை இல்லை. அப்ப இவங்க எல்லாருக்குமே பங்கா? ஆமா, முழுசா கேட்டுங்க. மாவட்ட ஆதியாளர் நலன் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், ஆதிராவிட நல அலுவலகம், ஆட்சியாளர் அலுவலகம் தூத்துக்குடி, அங்கே அனுப்புகிறார், நடவடிக்கை இல்லை. முதன்மை கல்வி அலுவலர், அவர் தான் சிஇஓ, அவருக்கு அனுப்புகிறார், நடவடிக்கை. மாவட்ட கல்வி அலுவலர், அவருக்கு நடவடிக்கை இல்லை. பள்ளி கல்வி முதன்மை செயலாளர், நடவடிக்கை இல்லை. இயக்குனர், தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்கம், அங்கே அனுப்புகிறாரு. கடைசியாக 12வது புகாரை எங்கே அனுப்புகிறாரு? தி டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், நம்பர் 293 MKN ரோடு, ஆலந்தூர், சென்னை. ஒரு நடவடிக்கை இல்லை. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுக்குறாரு, அவருக்கு நடவடிக்கை இல்லை. அவர் பாதி கட்டிங் வாங்கிக்கிறார். யாரு? அமைச்சர். அப்போ இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. இந்த ஊழல் பண்ணி என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா திருடிடுறாரு. திருடி என்ன பண்ணுறாரு? இவர் தனியாக ப்ரைவேட்டாக என்னென்ன வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா,
முத்துக்கருப்பன் நினைவு கல்வி அறக்கட்டளை செயலாளர் ஆண்டுதோறும் கொள்ளையடிக்கும் பணத்தை கீழ்கண்ட இடங்களில் முதலீடு செஞ்சிருக்காரு. இதுல முத்துக்கருப்பன் நினைவு கல்வியியல் கல்லூரி சில்லாங்குளம் தனியாக ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டார். எத்தனை ஏக்கராவில்? 40 ஏக்கராவில். அடுத்து முத்துக்கருப்பன் நினைவு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி சில்லாங்குளம், அடுத்து 2வது கல்லூரி. 3வது செல்வ விநாயகர் தொழில் பயிற்சி நிலையம் IITI கோயில்பட்டியில் ஒன்று போட்டிருக்கார், எல்லாம் 50 ஏக்கரா நிலத்தில். 4வது ஸ்பிரிங் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சந்திரகிரி ஓட்டப்பிடாரம் தாலுகா பினாமி பேரில் வச்சிருக்கார். அடுத்து பஸ் வாங்கி விட்டுருக்காரு. நல்ல தொழில் பாருங்க. மாணவர்கள் வயிற்றில் அடித்து அவனுக்கு சோறு போடாமல், இதில் என்னன்னா பேருந்து வழித்தடம் கோயில்பட்டி டு விளாத்திக்குளம் பஸ் ரூட்டு. அடுத்து மறுபடியும் இன்னொரு பஸ் வாங்கி விட்டுருக்காரு. பஸ் நம்பர் ரூட் 2 கோயில்பட்டி விளாத்திக்குளம் பேரி வேளாம்பட்டி MKN டிரான்ஸ்போர்ட். என்ன பிரிண்ட் அவுட் அது? இது புகார் கொடுத்தாங்கல்ல முதலமைச்சர் செல்லுக்கு, இத்தனை இருக்கா? ஆமா. அப்புறம் அப்போ இத்தனை விஷயங்களும் கொடுக்குறாரு. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அதாவதுமா மாணவர்கள் சாப்பாடு போடுறாங்கல்ல, அதாவது உண்டு உறைவிட பள்ளி அரசு 3500 பேரை அனுமதிச்சிருக்கு. 3500 பேர் சேர்த்துக்க அதுக்கான ஃபண்டை கொடுத்துருது. ஆனால் 2330 பேர் இருக்கிறதா போலி கணக்கு அமைக்கிறார். சாப்பாடு பசங்க சாப்பிட்டு போயிடறானுங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? 1000 பேர் தான் இருக்காங்க. 1000 பேர் வச்சுட்டு எவ்வளவுக்கு பணம் வாங்குறாரு கணக்கு அமைக்கிறாரு? 3500 பேருக்கு. அப்போ வருஷத்துக்கு பாதி கொள்ளை போகிறது. யாரோட வரி பணம் சார்? மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணம் ஒண்ணு. 2வது யார் பேர்ல? ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பேர்ல கொள்ள போகுது. அந்த மக்கள் படிக்கணும், கல்விக்கு வேலை வாய்ப்பு வரணும், இப்படி பல விஷயங்களுக்காக அரசு பல திட்டங்களை போடுவதற்கு பல தலைவர்கள் போராடி இருக்காங்க. காமராஜர் என்ன பேரு? கல்வி கண் திறந்த காமராஜர். படிங்கடா, முதல்ல படிங்கடா. இப்படி எவ்வளவு விஷயங்கள். கருணாநிதி குடிங்கடா குடிக்கிறானர், அது வேற விஷயம். அப்போ இந்த கல்வி கொள்ளையில ஆதி திராவிடர்னால குழந்தைகளுடைய அடிப்படை கட்டமைப்பே தகர்க்கப்படுது. இதை பல முறை பல புகார் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ கலெக்டர்கிட்ட நடவடிக்கை எடுக்கல, முதலமைச்சர் செல்லுக்கு போல. இது எத்தனை ஆஃப் பண்ணுறது யாருன்னா மாவட்ட மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தேர்தல் நிதியா 2 கோடி கொடுத்துருவாராம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இத்தனை மீறி அவர் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன், இத்தனை விஷயம் இருக்கு. அவர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் காரணம். நடவடிக்கை. அதாவது நீங்க 2 விஷயமா, யார் கல்வியை விற்கிறார்களோ, கல்வியை காசாக்குகிறார்களோ அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. அந்த காலத்தில் மாதா பிதா, 3வது யாரு? குரு. குருவை அவ்வளவு அப்புறம் தான் எதை சொல்றான்? 4வதா தெய்வத்தை சொல்றான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை விட உயர்ந்தவர்கள் குரு. அந்த வாத்தியாருக்கு பூரா சம்பளம் வாங்கி கை கட்டிட்டு போய் அந்த கவரை கொடுத்தா அந்த ஆள் என்ன பண்ணுவார்? 60,000 எடுத்து கீழே வச்சுக்கிட்டு டிராவல் போட்டுக்கிட்டு உழைக்கிற வாத்தியா எத்தனை அந்த மாணவர்களுக்கு தொண்டை தண்ணி தீர எத்தனை கிளாஸ் எடுத்து, எத்தனை பேரை அறிவு சொல்லி கொடுத்து, எத்தனை பேருக்கு கல்வி கண் திறந்த ஆசிரியருடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது, மோசடி செய்யப்படுகிறது. அப்போ இந்த நாடு உண்மையாகவே ஜனநாயகம் இருக்கா? சுதந்திரம் இருக்கா? மனிதாபிமானம் இருக்கான்னு இந்த முத்துக்கருப்பன் அறக்கட்டளை செயலாளர் பாலமுருகனை பார்த்து கேட்குறேன். இவ்வளவு கொள்ளையடிச்சு உங்கள் குடும்பம் கல்வி கண்ணை திறப்பதற்கான முயற்சியாது? இப்படி கொள்ளையடிச்சு இத்தனை காலேஜ் வச்சு உங்கள் குடும்பம் குழந்தை ஊட்டி மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்த சமூகம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற நீங்கள் எப்படி சரியான நபராக இருக்க முடியும்? நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடுத்திருக்காரு இந்த வழக்கறிஞர். இது எத்தனை ஆண்டு கால போராட்டம். இந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப்னு வழக்கறிஞர். ஏங்க பல கதவுகளை தட்டுறாரு. முதலமைச்சர், ஆயுத நலத்துறை, கலெக்டர், ஆர்டிஓ எல்லா கதவையும் தட்டுறாரு.
இன்று வரை அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மக்களுடைய வரிப்பணம் வருஷத்துக்கு 16 கோடியில் 8 கோடி களவு போகுது. நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குற சோப்பு, உடை, துணி, சீப்பு, எண்ணெய் இதெல்லாமே திருடி பிளாக்ல ஊத்துருவாராம் சார். என்னமா கொடுமையா இருக்கு. அதெல்லாம் திருடி என்ன சார்? நீங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா பல லட்சம் அதில் வருது. மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த பொருள், அரசு கொடுக்கிற எந்த பொருளையும் அவர் மாணவர்களுக்கு போய் சேருவதில்லை. சார், இது அந்த மக்களுக்கு புரியுதல் இல்லையா சார்? இல்ல, அதாவது அதிகாரம் அதிகமா இருக்கும், என்னமா பண்ணுவோம் அப்பாவி மக்கள். இல்ல சார், அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சாலுமே நீங்க மக்கள் அப்பாவிகளுமா? அதிகாரம் இருக்கிற எஸ்பி, கலெக்டர் பார்த்து ஏதாவது பண்ண முடியுமா? மந்திரி, மாவட்ட மந்திரி 3 பேர் பார்த்து பண்ணுவாங்க. அதாவது இதுல என்னன்னா அரசாணை எண் எல்லாத்தையுமே விடுதி சமையலர், விடுதி காப்பாளர், அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக மொத்த பணியிடம் 160ல் இப்போ ஏறக்குறைய 100 பேர் தான் வேலை செய்கிறாங்களாம். 60 பேர் போலியா ரிஜிஸ்டர் தயார் பண்ணி போலியா ஃபேக் ஐடியை கொடுத்து போலியா அவர்களுடைய சேலரி சர்டிஃபிகேட் எல்லாம் 60 பேருக்கு இவர் எத்தனை வருஷம் உள்ளே போடணும்? 60 வருஷம் உள்ளே போடணும். அதாவது 60 பேருக்கான சம்பளம் ஏறக்குறைய 8 கோடி ரூபாய் மோசடியாக எங்கே திருப்பி விடப்படுதுன்னா முத்துக்கருப்பன் அறக்கட்டளையுடைய செயலாளர் பாலமுருகனுடைய வங்கி கணக்கு போயிருக்கு. இதில் என்ன கொடுமைனா 100 பேர்களுக்கு அரசு மானியம் கோயில்பட்டி ITPI வங்கி, பசுவந்தனை தமிழ்நாடு கிராம வங்கி, இதில் தான் TGP ECS பேமெண்ட்டில் ஆசிரியருடைய கணக்கில் வர வைக்கப்படுகிறது. வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டவுடன் அவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் சம்பளத்தை அவரவர் வங்கி கணக்கில் இருந்து எடுத்துக்கொண்டு அறக்கட்டளை செயலாளர்களிடம் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் சம்பளத்தை அவர் உதாரணமாக ஒருவருக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்னா 60,000 எடுத்துட்டு 40,000 தான் கொடுப்பார். இது யாருக்கு மட்டும்னா வாத்தியாருக்கு மட்டும் இல்லை, முத்துக்கருப்பன் நினைவு மாணவ மாணவியர், அரசு முழு மானிய வேலை செய்த துப்புரவு பணியாளரிடமும் கொள்ள. பாவத்திலையும் பாவம். அப்போ இவ்வளவு இதுல பழங்குடி நலத்துறை அலுவலராக பணியாற்றிய திருமதி பரிமளா அவர்கள் 2024 ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்று விட்டார். திருமதி கே நாணயம் அவர்கள் உடந்தையாக இருந்து கையாடல் செய்த பணத்தில் மாதந்தோறும் லஞ்சமாக பல லட்சம். யாருக்கு? தணிக்கைத்துறை அதிகாரிகள். மனிதா இதயத்தை கழட்டி வச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க போட்டு. மேற்கண்ட பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மானிய வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்படுகின்றன. இந்த தணிக்கையில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் பெறப்படும் அரசு மானியம், அதன் பயன்பாடு தணிக்கை செய்யப்பட்டு தணிக்கை அறிக்கை ஆடிட்டிங் ரிப்போர்ட் வழங்கப்படுகிறது. இந்த அறிக்கை பொய்யும் புரட்டும் புனை சுருட்டும் உண்மைக்கு மாறானதாக ஃபோர்ஜரியால் செய்யப்படுகிறது. அரசாங்கம் நீங்க ஆய்வு செய்கிற அதிகாரிகள், அதாவது ஆடிட்டர் ரிப்போர்ட், அதே ஃபோர்ஜரிங்கிறார். அரசை ஏமாத்துறது, மாணவர்களை ஏமாற்றி, மாணவிகளை ஏமாற்றி, ஆசிரியர்களை ஏமாற்றி, துப்புரவு பணியாளர்களை ஏமாற்றி, ஆடிட்டிங் ரிப்போர்ட்டர் அவரும் ஏமாற்றி. அப்போ ஏமாற்றுவதற்கு இனி ஆட்களே இல்லை. முத்துக்கருப்பன் ஆதிதிராவிட துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிக்கான மாணவர்கள் உணவு மானியம் அரசால் 2200 பேருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாணவர்கள் 1300 பேருக்கு மட்டும்தான் நீங்க எங்க இருக்காங்க? ஹாஸ்டல்ல இருக்காங்க. மீதி 3500 பேர்ல 2337 பேரை போலியா கணக்காமிச்சு 1110 பேர் தான் அங்க தங்கி படிக்கிறார்கள். 3 மடங்கு போர்ஜரி. இதில் என்ன கொடுமைனா 3000 மாணவிகளுக்கு ஒரு ஆளுக்கு 900 வீதம் 11 மாதங்களால் அரசுக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இது போக நீங்க 3500 பேருக்கு சோப்பு, எண்ணெய், போர்வை, விரிக்கும் பாய் ஆகியவும் வழங்கப்படுகிறது. ஆனா ஹாஸ்டல்ல அவன் வீட்டில் கொண்டு வந்து பெட்ஷீட்டு, தலையணி, சோப்பு, எண்ணெய் எல்லாம் வீட்டில் கொண்டு தரணும்.
அரசு கொடுக்கறத அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அரசு கொடுப்பதை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போது இந்த சோப்பு, எண்ணெய், விரிக்கும் பாய், இதர போர்வை வகைகளுக்கு அரசிடமிருந்து பெறப்படுகிற மானியம் 11 மாதத்துக்கு 3500 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 900 ரூபா கணக்கு போட்டு 3,46,50,000 ரூபா மோசடி செய்யப்படுகிறது. அப்போது இதில் 1100 பேர்களுக்கு உணவு மானியம் 1,08,90,000 ரூபா. விடுதியில் இல்லாத மாணவர்கள் 2,400 பேர். மாணவ மாணவியருக்கு ஃபோர்ஜரியாக கையாடல் செய்த பணம் 2,37,60,000 ரூபா. அப்போ முழுக்க முழுக்க மாணவர்கள் பெயரில் 9 ஆண்டுகள் மோசடியா அரசு மானியத்தை மோசடி செய்த பணம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 26 கோடி ரூபாய், 26 கோடியே 10 லட்சம் ரூபா மாணவர்களுடைய பெயரில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதை யார் அமைச்சராக வந்தாலும், தூத்துக்குடிக்கு அமைச்சராக வந்தாலும் இதை கண்டுகொள்ளுவதே இல்லை. கீதா ஜீவன் ஒரு அமைச்சர் இருக்கார், கனிமொழிக்கு ரொம்ப நெருங்கிய அமைச்சர். கனிமொழிக்கு தான் அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தகவல் போயாச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம செய்ய மாட்டேங்குது. ஏன்? அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க வைப்பார். அவர் மோசடி முத்துக்கருப்பு அறக்கட்டளை பாலமுருகனுக்கு உடந்தையாக இருக்கார். கனிமொழிகிட்ட தகவல் சொல்லியாச்சு, கீதா ஜீவன்கிட்ட சொல்லியாச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியாச்சு, கலெக்டர் சொல்லியாச்சு. யார் அடுத்து யார்கிட்ட போய் சொல்லுவது? திருச்செந்தூர் முருகன் தான் போய் சொல்லணும். சொல்லலாம் சார், சொல்லலாம். முருகன் தான் எதை எடுத்திருப்பாரு? சூழாக வச்சிருப்பார் அசுரனை கொள்வதற்கு. அசுரனை சூர சம்ஹாரம் யாரு? முருகன். அப்போ முருகன்கிட்ட போய் சொல்லணும். இப்படி மாணவர்கள் பேரில் பல கோடி கொள்ளையடிக்கப்படுது. மாணவர்கள் போட சோப்பு, எண்ணெய், இப்போ குளிருக்கு போத்திக்கிற பெட்ஷீட்டு, பாயே வீட்டில் தான் கொண்டு வரணுமா? படிக்க வர்ற பையன் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அரசு கொடுக்குதுரா, அரசு கொடுத்தா இவர் வீட்டில் கொண்டு மொத்தமாக வித்துறாரு. எங்க தூத்துக்குடி சந்தையில் மார்க்கெட்டில் மொத்தமாக வித்துறாராம். அப்போ முருகனிடம் சொல்லி சூர சம்ஹாரம் செய்தால்தான் இந்த நரகாசூரனை வதைத்த முருகன் தான் காப்பாற்றணும். நடக்கும் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.